அத்தியாயம் 1 ஸ்லோகம் 43ல அர்ஜுனன் என்ன சொல்றான் தெரியுமா? மக்களை காக்கும் கிருஷ்ணரே, குல தர்மத்தை கெடுப்பவர் கண்டிப்பா நரகத்துக்கு தான் போவாரு அப்படின்னு சொல்லி சீட பரம்பரை வாயிலா நான் கேட்டிருக்கேன். ஒரு குலத்துக்கும் ஒரு ஜாதிக்கும் தர்மம் அப்படின்றது நியமிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை ஃபாலோ பண்ணாதான் அவன் அந்த குலத்தவன், அந்த ஜாதி இனத்தவர் அப்படின்றது அந்த காலத்துல இருந்தே நிர்ணயிக்கப்பட்டிருக்கு வர்ணாசிரம சமூகத்தின் படி. அர்ஜுன அதிகாரப்பூர்வமானவர்கள், அதாவது பெரியவங்க சொல்லி நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு தான் சொல்றானே தவிர தன்னோட சுய அனுபவத்தால அவன் சொல்லல. இப்ப இங்க நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நான் ஒரு கலை கத்துக்கணும், ஒரு சிலம்பம் கத்துக்கணும், இல்ல நான் தொழில் கத்துக்கணும் அப்படின்னா அதற்கு உரித்தான மாஸ்டரியா விளங்கக்கூடிய ஒருத்தரை போய் தான் நம்ம தேடி கத்துக்குவோம். ஸோ அதுதான் சரியான சிறந்த வழியும் கூட. அதை தான் இங்க அர்ஜுனனும் பண்றான். இப்படி வர்ணாசிர சமூகத்தின்படி பிறப்பிலிருந்து இறப்பு வரை நாம செய்யற செயல்களுக்கு சப்போஸ் நம்ம தப்பு செஞ்சிட்டோம்னா அதற்கான பிராயச்சித்தம் சாகிறதுக்குள்ள செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காமா. அதுக்காக எல்லா தப்பும் செஞ்சுட்டு போய் பிராயச்சித்தம் பண்ணா இறைவன் ஏத்துக்க மாட்டாரு. சப்போஸ் அவனுடைய பாவங்கள் எல்லாம் அதிகமாயிருச்சுன்னா கண்டிப்பா அவன் நரகத்துக்கு தான் போவான். அதுக்கெல்லாம் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய